எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், டஸ் மன்மனாபவ ரியலி ஒர்க்? மன்மனாபவன்றது தன்னை ஆத்மான்னு புரிந்து தந்தையாகிய சிவனை நினைவு செய்வது. அப்படி செய்தா பாவங்கள் அழியுது, அது ரியலாவே அழியுதா? இதுதான் கேள்வி. ஆக்சுவலா இந்த கேள்வியை எந்த ஒரு ஆத்மாவும் கேட்கல கமெண்ட் செக்ஷன்ல. இந்த வீடியோ போடுறதோட காரணம் என்னன்னா, இந்த கேள்வி யாரும் கேட்டக்கூடாதுன்றதுக்காக. ஓகேவா? இது ஒரு பக்தியில் வந்து ஒரு கதையை கேட்டுட்டு திரும்பி இந்த சப்ஜெக்ட் வரும். ஒரு பெரியவர், அவரோட தொழில் என்னன்னா நிலக்கரி இருக்கு இல்லையா, அதை பெரிய அளவில் வாங்கி அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு சப்ளை பண்ணுறாரு. அதான் அவரோட தொழில். அவர் தினசரி பகவத்கீதை படிப்பார். வேத வியாசர் எழுதின பகவத்கீதை படிப்பார். உடனே அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு 18-19 வயசு ஆயிடுச்சு. அந்த பையனையும் இந்த பகவத்கீதை படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு, படிக்க சொல்கிறார். அந்த பையன் அப்பா சொல்கிற பேச்சை கேட்குறவன். அவனும் பகவத்கீதை படிக்கிறான். சின்ன பையன்றதுனால அவனுக்கு பெருசாக புரியல. டெய்லி படிக்கிறான், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் பெருசாக ஒன்றும் அவனுக்கு புரியல. இதுதான் அவனுடைய ப்ராப்ளம். ஒரு நாள் அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா நான் நீங்கள் சொல்கிற மாதிரி பகவத்கீதை டெய்லி படிக்கிறேன். படிக்கும்போது ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனால் அதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை மாதிரி இருக்கு. ஒன்றுமே ஞாபகம் இல்லைப்பா. அப்போ ஒன்றுமே தலையில் ஏறல, ஒன்றுமே புரியலன்ற ஒரு புக்கை நான் ஏன் டெய்லி படிக்கணும்? அவங்க அப்பா சிரிக்கிறார். அப்போ இவனும் கேட்குறான் அப்பா கிட்ட, பகவத்கீதை 4-5 கேள்வி. அதுக்கு எல்லா கேள்விக்கும் அவர் என்ன சொல்ல தெரியலப்பா, பதில் தெரியலப்பான்ற ரொம்ப சாதாரண மனுஷன் தான் அவங்க அப்பா. ஏன்னா ஒன்று படித்து புரியலன்னும் போது அது திருப்பி படின்னு சொல்றதுல கான்செப்டும் இல்லைல்ல, எப்படி புரிய வைக்கிறது? இந்த பெரியவர் யோசிக்கிறார். உடனே அவர் அப்பா அந்த பெரியவர் அந்த பையனை கூப்பிட்டு, சரி நான் சொல்றது ஒரு விஷயம் பண்ணிட்டு வாப்பான்றார். அந்த நிலக்கரி இல்லையா, அது கூடையில் தான் எடுத்துன்னு போய் சப்ளை பண்ணுவார். அந்த கூடை எப்படி இருக்கும்னா, அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கும். நிலக்கரி தானே, அது கொட்டி கீழே ஊந்துராது. அது காற்று போகிற மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த பையில். அவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே போகிற தூரத்தில் 5 நிமிஷத்தில் போகிறது மாதிரி ஒரு நதிக்கரை இருக்குது, நதி இருக்குது அந்த ஊரில். அவங்க அப்பா சொல்கிறாரு, பையன்கிட்ட அந்த கூடையை கொடுத்துட்டு ஓடி போய் அந்த நதியிலேருந்து இந்த இது இருக்குல்ல, இந்த நிலக்கரி எடுத்துன்னு வர கூடை அது எம்டியாக இருக்குது, இதில் தண்ணி பிடிச்சணுவான்றார். பையன் சொல்கிறேன், என்னப்பா இந்த கூடை தான் ஓட்டையாக இருக்குல்ல, எப்படி நான் தண்ணி எடுத்துன்னு வருவேன்? நீ கொண்டு வா, ஏன் உன்னால் முடியும் அப்படின்றாரு. பையனுக்கு ஒன்றும் புரியல, அப்பா ஏன் சொல்கிறாரு. சரி அப்பா சொல்லிட்டாரேன்றதுக்காக நேராக போகிறான், தண்ணியை பிடிக்கிறான், ஓடி வரான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஓட்டையாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு, கொட்டிடுச்சு. வரும்போது எம்டியாக இருக்குது அந்த பேக்கு. அவன் அப்பா பார்த்து சொல்கிறான், பார்த்தீங்களாப்பா நான் சொன்னேன்ல ஓட்டை கொட்டிடும் அப்படின்னு. அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ போய் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னாரு. 5 நிமிஷம் ஆகிடுச்சு, அதனால தான்ப்பா கொட்டிடுச்சு. ஒருவேளை நீ 2.5 நிமிஷத்தில் வந்தேன்னு வச்சுக்கேன், தண்ணி இருந்திருக்கும் அப்படின்றார். சரிங்கிறான், என்னப்பா அங்கேருந்து எடுக்கும்போது உடனே அங்கேயே போயிடலப்பா, எனக்காக ஒரு வாட்டி பண்ணேன் அப்படின்றார். சரி அப்பா சொல்லிட்டாரு, அப்பா பேச்சு தட்டுறவன் கிடையாது. திருப்பி போகிறான், எடுக்கிறான், ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஒரு 2.25 மினிட்ல வந்து சேர்ந்துடுறான். வழக்கம் போல் தண்ணி இல்லை. பத்தியாப்பா சொன்னலாம் கொட்டிடுதுன்னு பாரு, நான் என்ன சொன்னேன், 2.5 நிமிஷத்தில் வர சொன்னேன், நீ வந்தது 2.45. கரெக்டாக நீ 2.5 மினிட்டுக்குள்ளே வந்திருந்தா கண்டிப்பாக தண்ணி இருந்திருக்கும்ன்றார் அப்பா. புரியவே மாட்டேது, என்னடா அப்பா இப்படிலாம் நம்மளை சொல்கிறாரு. இதாப்பா கடைசி, வந்ததுன்னா வந்தது, வரலன்னா வரலப்பா. சரிப்பான்னு இப்போ போகிறான். திருப்பியும் அந்த தண்ணியை மொண்டுட்டு ஓடி வரான். 2.5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடுறான். கண்டிப்பாக தண்ணி இருக்கு இல்லையே, காட்டுறான் அப்பா கிட்ட, பாருப்பா தண்ணி இல்லை. அப்போ அப்பா சொல்கிறாரு, நான் தண்ணியை பிடிச்சினுவான்றது இல்லை கான்செப்ட். இப்போது அந்த நிலக்கரி பைய பாரு, என்ன ஆச்சுன்னு பாரு. உங்களுக்கு தெரியும் நிலக்கரி கறி தான், கருப்பாக இருக்கும். அந்த கூடையில் பிடிச்சி நிலக்கரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த நிலக்கரியோட அந்த பேக்கோட கலர் என்ன ஆகும்? கண்ணங்கரைன்னு ஆயிருக்கும். கரெக்டாக? இவன் 3 வாட்டியாக அந்த தண்ணியை எடுத்து வந்ததில் என்னாச்சு, அந்த பேக்கை கொஞ்சம் க்ளீன் ஆயிருக்கு இல்லை, கறி போய் அந்த பேக்கோட ஒரிஜினல் கலர் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்பா காட்டுற, பத்தியாடா நிலக்கரி பேக்கை பற்றியா எப்படி இருக்குன்னு, கொஞ்சம் பழைய ஒரிஜினல் கலர் வருது பத்தியான்னு. ஆமாம், இதில் என்ன சொல்ல வரீங்க? இதுதான்ப்பா பகவத்கீதை படிக்கிறவங்களுக்கு. பகவத்கீதை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அது என்ன ஆகுது ஏதாவதுன்னு தெரியல.
ஆனால் நாளடைவு நம்ம நல்லவனாக ஆகிறோம். எப்படி இந்த பேக்கில் அந்த தண்ணி பிடிச்சின்னு வர முடியாதுன்னு தெரியுதோ, தண்ணியெல்லாம் ஒழுகி போய்டும் தெரியுதோ, ஆனால் அது க்ளீன் ஆகுது இல்லையா? அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அழுக்குகள் தானாக போகுது. இது சத்தியம். இது கண் கூட பார்க்க முடியல. இந்த மன்மனாபவம் அப்படிதாங்க. தன்னை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை தந்தையை நினைவு செய்தா 63 ஜென்மமாக, துவாபரத்தில் 21, கலியில் 42 பிறவி, மொத்தம் 63 ஜென்மம் நம்ம பண்ண பாவம் குப்பை மாதிரி கிடக்குது இல்லையா? நம்ம ஆத்மால படிஞ்சிருக்கு. இது நினைவு பண்ண எரிஞ்சு 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 என்ன ஆகுது? நம்ம தூய்மை ஆயிட்டு இருக்கோம். இதுல சந்தேகமே கிடையாது. அப்போ இது யாராலையும் பார்க்க முடியாது, ஆத்மாவே பார்க்க முடியாது. அப்போ ஆத்மாக்குள்ள இருக்க சன்ஸ்காரில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கு. நான் 7 வருஷம் ஆச்சு. என்னென்ன ஆயிருக்கு? 5 விகாரங்கள், காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. இது 100க்கு 100 நான் நீ ஜெயிக்கல. ஆனால் நான் வந்த நாளை விட இன்னைக்கு எல்லா இதுலேயும் தெரியிருக்கிறேன். அஷ்டசக்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 8 வீடியோ போட்டிருக்கோம் அஷ்டசக்திகள்னு. ஒரு இன்ட்ரடக்ஷன் சேர்த்தா 9 வீடியோ போட்டிருக்கோம். பவர் டு பேக்கப், பவர் டு டாலரேட், பவர் டு அட்ஜஸ்ட், இப்படி 8 சக்திகள் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு மார்க் போடுங்களேன். உங்களுக்கு நீங்கள் இந்த சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி, ராஜயோகம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவர் டு பேக்கப்பில் எவ்வளோ, பவர் டு அட்ஜஸ்ட்டில் எவ்வளோ பாயிண்ட் நீங்கள் போடுங்க. மார்க் நீங்களே போடுங்க. இன்னைக்கு மார்க் போடுங்க. கண்டிப்பாக அதோட 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் அதிகமாக தான் இருக்கும். தெய்வீக குணங்கள் 16 சொல்கிறோம். அது ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. தூய்மை, எளிமை, பணிவு அப்படின்னு 16 குணங்கள் சொல்லியிருக்கோம். இந்த 16 குணம் எழுதிட்டு நீங்கள் இந்த சிஸ்டம் ஆரம்பிக்கிறது முன்னாடி, ராஜயோகம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, மன்மனாபாவை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் எவ்வளோ மார்க்குன்னு போடுங்க. இன்னைக்கு அதுக்கு என்ன மார்க்கு போடுங்க, கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருப்பீங்க. தெய்வீக கலைகள் அது ஒரு 16 இருக்கு. அதுவும் எழுதுங்க. அது முன்னாடி எப்படின்னு மார்க் போடுங்க, இப்போ போடுங்க, அதிகமாக தாங்க இருக்கு. அப்போ என்னன்னா கண்டிப்பாக வேலை நடக்குது. நம்ம திருந்துறோம். ரொம்ப நல்லவனாலும் பயங்கர கோபக்காரங்க. இன்னைக்கு பரமாத்மா அன்பின் கடல், நம்ம மாஸ்டர் அன்பு கடல் அளவுக்கு ஆயிட்டு இருக்கோம். குணங்கள் மாறி இருக்கிறது. புரியுதுங்களா? எல்லாருக்குள்ளேயும் மேஜிக் நடக்குது. பாருங்க, இந்த வீடியோ கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 1 இயர் போடுறேன். நிறைய ஆத்மாக்கள் 4 வருஷமா, 4 மாசமா, 5 மாசமா பார்க்குறவங்களாம் இருக்காங்க. தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு என்னங்க காரணம்? அவங்கவுங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்ததுனால தானே பார்க்குறாங்க. நிறைய பேர் நான்வெஜ் விட்டுருக்குறாங்க, நிறைய பேர் கோவத்தை விட்டுருக்காங்க, சில பேர் நாலேஜ் ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க, மரண பயம் போயிருக்கு இல்லையா? இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். நான் வந்த புதுசில் ஒரு மாதத்துக்குள்ள எனக்கு வந்து அண்ணா நகரில் ஒரு பிரதர், அவரோட நல்ல அறிமுகமாச்சு. அவர் 25 வருஷமாக சிஸ்டமில் இருக்கார். அவரும் நானும் பைக்கில் போயிட்டுருக்கோம். அவர் வண்டி ஓட்டுற, நான் பின்னாடி வண்டியில் உட்காந்துருக்கோம். நாங்கள் ஒரு சிக்னலில் நிறுத்துறதுக்காக சிக்னல் வந்துட்டு இருக்கோம். 2 சின்ன பசங்க, ஒரு 20-22 வயசு பசங்க பைக்கில் செம்ம ஃபாஸ்ட்டாக வராங்க. திடீர்னு சிக்னல் போட்டதுனால அவங்க வண்டியை தாறுமாறாக பிரேக் அடிக்கிறாங்க. பேலன்ஸ் மிஸ் ஆகி நம்ம வண்டிக்கு முன்னாடி கீழே விழுந்து சில்லற வரட்டாங்க. அப்படியே கீழே பறந்து ஊந்துக்கிறாங்க 2 பேரும். வண்டி ஒரு சைடு பறந்து போச்சு. நாங்கள் எங்களை காப்பாற்றிக்க பிரேக் அடிச்சதுனால வண்டி இடிக்காமல் நிறுத்திருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, வந்து எனக்கே 1 மாதம் 2 மாதம் செம்ம கோவம். இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் ஏன் இந்த பசங்க பண்ணுறாங்க, இறங்கி போய் 2 சாத்தலாமான்ருக்கேன். இந்த டைமில் நம்ம வண்டி ஓட்டுற அந்த பிரதர் இருக்கார்ல, விழுந்து சிரிக்கிறார். என்ன பிரதர், இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, உங்களுக்கு சிரிப்பு வருது, இந்த பசங்க 2 போய் 2 காட்டணும்னு தோணலையா உங்களுக்கு? அவர் சொல்கிறாரு, பாருங்கள், அந்த பசங்க ஃபாஸ்ட்டாக வந்தாங்க, சடன் பிரேக் போட்டாங்க, விழுந்துட்டாங்க. நம்ம வண்டிக்கு ஒன்றும் ஆகலை. நம்ம முன்னாடி பாவம் அந்த பையன் ரத்த காயத்தோடு இருக்காங்க. சம அடி, பயங்கர அடி, வண்டிக்கும் அடி தான். இவ்வளோவும் அவங்களுக்கு நடந்திருக்கு, நமக்கு ஒன்று கூட ஆகலை. நம்ம இறங்கி போய் 2 அடி அடித்தா அந்த பசங்க இனியும் தாங்குவாங்களா? ஓகே, நம்மளை பரமாத்மா எப்படியா காப்பாற்றிட்டார்ல, நினச்சி சந்தோஷப்படுங்க. இந்த பசங்க இதுலேருந்து பாடம் கற்றுப்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு நம்ம அதுக்குள்ளே போகணும்? இப்படியெல்லாம் பாவனையோட ஒருத்தரை பார்க்க முடியுமான்னு கேட்டேன். நான் எத்தனை வருஷம் இந்த சிஸ்டமில் இருந்தால் இந்த மாதிரி நல்லவன் ஆவேன் நானுன்னு கேட்டேன். அவரை பியூட்டிஃபுல்லாக பதில் சொன்னார். எத்தனை வருஷத்தில் இங்கே நல்லவன் ஆவேன்னு நான் சொல்ல முடியாது பிரதர், ஆனால் சிஸ்டமில் இருந்தால் நல்லவன் ஆவீங்க.
இல்லைங்களா? எனக்கு இப்போது அதிசயமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா இருக்க முடியும். இந்த நாலேஜ் கற்றுக்கிட்டா இந்த அளவுக்கு நம்ம நல்லவன் ஆகலான்னு அன்றைக்கி புரிஞ்சு நான் சொல்கிறது, நான் வந்த ஒரே மாதத்தில், ஃபஸ்ட்டு மாதத்துல. ஓகேவா? இப்போது நம்ம வீடியோ கேட்டு ஒரு பிரதர் இப்போ ராமேஸ்வரத்தில் கிளாஸுக்கு போகிறார். அவரோட அனுபவம் சொல்கிறார். அந்த சென்ட்ரல் சிஸ்டரை பார்த்தா ஒரு தேவியை பார்த்த மாதிரி, ஒரு தேவதையை பார்த்த மாதிரி இருக்குங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பிரதர். அவங்க முகத்தில் அவ்வளோ அன்பு, அவ்வளோ தாய்மை, அவ்வளோ கனிவு, அவ்வளோ பரிவு. அவங்க பேசினா கேட்டுகிட்டே இருக்கலாம் ஞானம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் எப்படி வருது? இத்தனை வருஷம் தபஸ் அவங்களுக்கு. அதனால அப்படி வருது. அப்போ இவங்களும் என்ன பண்ணாங்க? 25 வருஷமா மன்மதம் இருக்காங்க. தன்னை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மா தந்தை நினைவு செய்து தன்னை மாற்றிக்கிட்டே இருக்காங்க, ரிஃபைன் பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்டா? அதனால இந்த நினைவு செய்தால், மன்மனாபவ செய்தால் மாற்றங்கள் வருவது 100%, 200% நிச்சயம். இது யாருக்குமே சந்தேகம் வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.